ஆவல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பெருந்தகை சொன்னார். வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். அப்போ இந்த குழந்தை பிறக்கிற போது முதல்ல வாயை திறந்தது, உள்ள போச்சு. கடைசியா ஒருத்தர் ஆண்டு வாயை திறக்கிற வெளியே போயிடுச்சு. வாயை ஆவரை இடுமறைய திவிலையோடு தவிலறைய ஈம தேச பேய்கள் சூழ்வதா எரிதனில் இடும் வாழ்வே. அப்படி ஒருவனுக்கு முடிவு வருமானால் அது இறப்பு. இடையில ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டாலோ அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தி உறுப்புகளை சேதப்படுத்திக் கொண்டு அதன் காரணமாக ஒரு மரணம் நிகழ்த்தாலோ அதுக்கு பேரு மரணம். அதைத்தான் வள்ளல் பெருமாள் மரணமெல்லாம் பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய்ப்புகளில் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தரணும் இதுவன். அதைத்தான் சொன்னார். அப்போ சாகாமல் இருக்க வேண்டும், ஆனா கடைசியா இறந்துதான் ஆகணும். அப்படி ஒரு இறப்பு முதுமை அடைந்து எல்லா கடமைகளையும் முடித்து விட்டு ஒரு இறப்பு வருமானால் அதை கல்யாண சாவுன்னு சொல்லு. ஜம்முன்னு மேலே கொட்டி எல்லா விஷயம் பண்ணி டக்கு டிக்கு ஆடிக்கிட்டு ஆனந்தமா கொண்டு போய் அவரை கொண்டு போய் போச்சுட்டு வருவான். அப்போ இறந்தவனுக்கும் வலி இல்லை, அந்த குடும்பத்துக்கும் வலி இல்லை. அப்படி ஒரு முடிவு வருமானால் அது இறப்பு. அப்படி இல்லாமல் இடையிலே வியாதியாலும் விபத்தாலும் ஒரு முடிவு வந்தா அது மரணம், அது சாவு. அது வராமல் தடுப்பது எப்படி? அதை கண்டவர்கள் சித்தர்கள். அதை சித்தர்கள் தெளிவாக அவருடைய நூலிலே பதித்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் அதை யாரும் அனுபவப்படுத்துறதில்லை. ஆகையினால் அதை கேள்வி எழுப்பிக்கிறோம். மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தென சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. எந்த சமயத்திலும் உலகத்தில் எங்கும் சொல்லப்படாத ரகசியத்தை திருமூலன் சொல்றான். உடலிலே வருகிற நோயை எது குணப்படுத்துமோ அதை மருந்துன்னு சொல்லலாம். மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். மறுப்பது உள நோய், மென்டல் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், அதையெல்லாம் எது சரி செய்யுமோ அதை மருந்தென சொல்லலாம். மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. எத்தனை 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். we have preventive medicines. நோய் வராமல் தடுப்பது எதுமோ அதை மருந்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் மாடர்ன் மெடிசன்ல இருக்கிறது. we have medicines for physical ailments, we have drugs for mental ailments, we have drugs to prevent diseases, prophylactic therapy, immunes and vaccinations, immunization இருக்கிறது. ஆனா 4வதா திருமூலன் சொன்னான் பாருங்க, மறுப்பது சாவை மருந்து எனலாமே. உன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து உன் வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் ஒரு முடிவு உனக்கு வருமானால் அதை தடுப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. அது என்ன மருந்து? you have that medicine, yoga. அதை பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு அதை சொல்லிட்டு இருந்து யோகாவை என்ன பண்ணாலும் கரையில இருந்துட்டு 12 லைப்ரரியில் படிச்சா கூட நீந்த கத்துக்க முடியாது. யூ ஷுட் டெய்லி யோகா, யூ ஷுட் பிராக்டிஸ் டெய்லி. அப்போ ஈரல் கண்டு இதயம் காப்போம்னு சொல்றேன். ஈரல் கொண்டு இதயம் காப்போம். நுரையீரலை வேகமாக இயக்கினால் இருதயத்தை வேகமாக இயக்க முடியும். நுரையீரலுடைய ஓட்டத்தை குறைத்துக் கொண்டால் இருதயத்தின் ஓட்டமும் தானே குறையும். ஒவ்வொரு உறுப்புக்கும் வேற டேர் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய இயக்கத்தினாலே தேய்மானத்துக்கு ஆளாகும். அந்த தேய்மானம் அதனுடைய இயக்கத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரு கார் வாங்கி அதுக்கு 4 வருஷம் கேரண்டி கொடுத்து அதை வீட்டில் 4 வருஷம் ஓடாத வச்சிருந்தா அது ஏதாவது தேய்மா? அப்போ அது ஓடினா ஏன் 4 வருஷம் கேரண்டி கொடுக்குறான்னா ஃப்ரீ சர்வீஸ். ஏன்னா 4 வருஷத்துல அது ஒன்றும் ரிப்பேர் ஆகாது. அதனால அதுக்கு பேர் ஃப்ரீ சர்வீஸ். அதே நான் நம்புவாங்க. அப்போ அந்த இருதயத்தையும் நுரையீரலையும் அளவுக்கு அதிகமாக இயங்காமல் நிதானமாக இயங்க வைப்போமே ஆனால்